அதாவது ஒரு உங்களுக்கு பிரீத்திங் ப்ராக்டிஸ் நீங்க பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு காம் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ஊட்டச்சத்தான உணவு சாப்பிடணும். தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கமும், ஓய்வும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள காம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு பாதுகாப்பான உரையாடல். அதாவது நீங்க யார்கிட்டயாவது உங்களுக்கு விஷயங்கள சொன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்டின்னா, நீங்க கண்டிப்பா அ யார்கிட்டயாவது ஷேர் பண்ணலாம். உங்களோட எமோஷன்ஸையோ, உங்களோட பயத்தையோ கூட நீங்க ஷேர் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதையெல்லாம் நீங்க செய்யும்போது உங்களோட பாடியிலயும் மைண்ட்லயும் இருக்கிற ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் காமாக ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய பாடிக்குள்ள நடக்குது. ஸ்ட்ரெஸ் நீங்க ஆகும்போது உங்க பாடி அண்ட் மைண்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் இதுதான். இதை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் நீங்க கம்பேக் ஆக முடியும். நீங்க தொடர்ந்து ஒரு அழுத்தத்திலேயே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க ரொம்ப அழுத்தத்துல இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் அது பிரச்சனை கிடையாது. உங்க குழந்தையோட வளர்ச்சிக்கும் வந்து அது பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு.